இருக்கின்றதா? இவ்வாறு எவ்வளவு மிகையான அற்புதத்தை செய்துள்ளது என கேட்டார்கள். மரியம் அவர்கள் அமைதியாக பதில் அளிக்கவில்லை. அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தில் பிள்ளையை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு அதை வளர்த்துக் கொள்வதை மட்டுமே முக்கியமாக நினைத்தார். அவளுக்கு அந்த கேள்விகள் தேவையற்றவையாக தெரிந்தன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய பிறகு அந்த ஊரில் ஒரு அமைதி பரவல் ஏற்பட்டது. சிலர் அவ்வளவு சிறிய குழந்தையின் வாயிலாக வந்த அந்த வாக்கியங்களை ஒரு அற்புதமாகவே பார்த்தனர். சிலர் இன்னும் சந்தேகத்தில் வீழ்ந்தனர். ஆனால் பெரும்பாலானவர்கள் அந்த பிள்ளையை சோதிக்க முடியாத உண்மையென ஏற்றுக்கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது பழி சொல்லாமல் விலகினார்கள். மரியம் அவர்கள் ஊரில் எதிர்கொள்ளும் நிலைகளை நன்கு புரிந்திருந்ததால் தனக்கு தெய்வீகமாக கிடைத்த இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஊரை விட்டு மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர முடிவு செய்தார்கள். அவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது. சிறிய குடிசை, வெறும் வெந்நீர், சில பேரிச்சம்பழங்கள். ஆனால் அதில் கிடைத்த அமைதி விலைமதிப்பற்றதாக இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ச்சியுடன் அவரில் உள்ள சிறப்புகள் மெதுவாக வெளிப்படத் தொடங்கின. மிகச் சிறிய வயதிலேயே அவர் புத்திசாலித்தனமாக இறைஞானம் நிறைந்த வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கும்போது குழந்தையின் முகத்தில் நபித்துவ ஒளி தெரிந்தது. ஒரு நாள் ஏற்கனவே அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்த யூத அறிஞர்கள் அவரை பார்க்க விரும்பினார்கள். ஒரு சிறு குழுவாக அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தனர். அவர்களை நேரில் பார்த்தபோது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக இருந்தார். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை கூறினார். யாரும் எதிர்பாராத விதமாக அந்த அறிஞர்களின் உள்ளத்தை அவர் தொட்டார். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் மிகவும் ஆழமானவை, தெளிவானவை. ஒரு குழந்தைக்கு அது எப்படி சாத்தியமாகிறது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். இவை அனைத்தும் மக்கள் மனத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தின. இவர் உண்மையில் இறைவனின் தூதர் என எண்ணத் தொடங்கினர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதும் பின்புறத்தில் இருந்தாலும் தாயாக மிகுந்த கவலையும் பெருமையும் சேர்த்த உணர்வோடு அவரை வழிநடத்தினார். அவருடைய மனதிற்குள் எப்போதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஈசா நபி அவர்கள் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மக்கள் அங்கு கூட்டமாக ஒரு சிறுவனை சுற்றி நிற்பதை பார்த்தார்கள். உடனே அங்கிருந்தவர்களிடம் என்னவென்று கேட்டார்கள். அங்கிருந்தவர்கள் கண் தெரியாத சிறுவனை பற்றி கூறினார்கள். அவன் பிறவியிலிருந்து கண் தெரியாதவனாகவும் நோய்வாய்ப்பட்டவனாகவும் இருப்பதை எடுத்துரைத்தார்கள். உடனே ஈசா நபி அவர்கள் தன் இரு கரங்களையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்த நொடியே அச்சிறுவனுக்கு கண் பார்வை திரும்பியது. சுற்றியிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அப்பொழுது ஈசா நபி, இது என் இறைவனின் அருட்கொடை, அவன் ஆகு என்று சொன்னால் அது உடனே ஆகிவிடும் என கூறினார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.